கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 நாளாகமம் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இதில் சொல்லப்பட்டுள்ளது சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் இந்த ஸ்தலத்தில்னு சொல்லுகிறார். இதை நமக்குரியதாக நாம் பார்க்கும்போது, ஸ்தலம்னு சொல்லும்போது தேவனுடைய ஆலயம், ஆண்டவருடைய சமூகம். அதாவது நாம் எல்லாரும் ஆலயத்திற்கு போய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆனால் ஏன் நம்மால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன்னா நமது பாவங்களும் குறைவுகளும். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னா அவனது ஜெபம் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படாது. எனவே 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவர் முன்னாடி நம்மை தாழ்த்தும் குணம் நமக்கு வேண்டும். 2வதாக ஜெபம் பண்ண வேண்டும். 3வதாக ஆண்டவர் முகத்தை தேட வேண்டும். இவை எல்லாவற்றை காட்டிலும் கடைசியாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும்னு பார்க்கிறோம். நாம் நினைக்கலாம், நான் என்ன பொல்லாத வழிகளில் போகிறேன்னு. பிரியமானவர்களே, நாம் சரி நினச்சி செய்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் ஆண்டவரின் ஜனங்கள். நமக்கு ஆண்டவர் வரையறுத்த காரியங்களை விட்டு நாம் விலகும்போது அது தேவனுக்கு தீமையான பாவத்தை கொண்டு வருகிறது. சில பேர், அதாவது தேவனுக்கு முன்பாக நமக்கு தீமையான பாவமாய் அது மாறுகிறது. சில பேர் அதை உணர்ந்துடுவாங்க, நிறைய பேரால் அதை உணர முடியாது. இந்த டைமில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் காரியங்களில் ஏதேனும் பொல்லாத காரியம் காணப்படுகிறதா? ஆண்டவரிடத்தில் உங்கள் ஜெப வேளையில் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. முதலாவதாக உங்களை தாழ்த்துங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். உங்கள் ப்ரேயர் டைம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிறதாய் காணப்படும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.